வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 6ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. XYயின் மதிப்பை காண்க. இங்கே 3 சமன்பாடு இருக்குது. இந்த முதல் இது 3வது இதில் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், இதில் ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் இது எடுத்து எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2x/3 -4 = 10/3. இதில் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 2x/3 அப்படி இருக்கட்டும் = 10/3. இந்த இடத்துல பாருங்க -4 வலது பக்கம் வந்தால் +4 மாறிடும். 4ன்னா என்ன அர்த்தம்? 4/1ன்னு அர்த்தம். எந்த நம்பராக இருந்தாலும் சரி பகுதியில் என்ன இருக்குது? 1 இருக்கிற அர்த்தம். -4 வந்தால் +4 பகுதியில் 1 இருக்கிற அர்த்தம். இப்போ பாருங்க, 2x/3 = குறுக்கு பெருக்கல் எடுக்கலாமா? இங்கே 2 பின்னம் இருக்கு இல்லையா? குறுக்கு பெருக்கல். முதல்ல பகுதியை 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3 குறுக்கு பெருக்குங்க. 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10 ப்ளஸ் இதை பெருக்குங்க. 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. இப்போ பாருங்க, 2x = 10ஐயும் 12ஐயும் கூட்டினா 22/3. இந்த 3 வகுத்தில் இருக்கா? இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். சொன்னது புரிஞ்சுதா? இது வகுத்தில் இருக்குது, வலது பக்கம் வந்தால் பெருக்கலாக மாறும். இப்போது இந்த 3 கேன்சல் ஆயிரும். இது தொகுதியில் இருக்குது, பகுதியில் இருக்குது, கேன்சல் ஆயிரும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். x = 22. பாருங்கள், இந்த 2 எக்ஸ் கூட பெருக்கல் இருக்குது. அப்போ 2 இங்கே வந்தால் என்ன மாறும்? வகுத்தலாக மாறும். கூட்டல்னா கழித்தலாக மாறும், கழித்தல்னா கூட்டலாக மாறும், பெருக்கல்னா வகுத்தலாக மாறும், வகுத்தல்னா பெருக்கலாக மாறும். சரியா? இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 11 22. அப்போ எக்ஸோட மதிப்பு 11. சரியா? முதல் இதில் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது எடுத்து எழுதுவோமா? y + 1/6 -3y = 2/3. 2/3. இதில் நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஒய் தான் கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். இந்த -3y அப்படியே இருக்கட்டும் = 2/3. இது என்னது? +1/6. இங்கே வந்தால் -1/6 மாறிடும். +1/6 வலது பக்கம் தான் -1/6. இப்போ பாருங்க, இது வந்து என்னது? ஒரு ஒய் -3y. கெழுக்களை மட்டும் நம்ம சுருக்கினா போதும். 1 -3 வேற வேற குறி இல்லையா? இது +1, இது -3 வேற வேற குறி. அப்போ கழிக்கணும். 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் -2y = இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 3ஐயும் 6ஐயும் பெருக்குனா 3 6 18. 3 6 18. இதை குறுக்க பெருக்குங்க. 2 6ஐயும் பெருக்குனா 2 12 மைனஸ் இதை பெருக்குங்க. 3 1 3. இதான் என்னது? குறுக்கு பெருக்கல். இப்போ பாருங்க, நமக்கு y = என்ன வரும்? 12லிருந்து 3 மைனஸ் பண்ணால் 9/18. இப்போ பாருங்க, இந்த -2ம் ஒய்யும் எப்படி இருக்கு? பெருக்கல் இருக்கு. அப்போ -2 இங்கே வந்தால் என்ன மாறும்? வகுத்தலாக மாறும். ஏற்கனவே இங்கே என்ன இருக்கு? 18 இருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் வரும். சரியா? மைனஸ் சொன்னது புரிஞ்சுதா? -2ம் ஒய்யும் எப்படி இருக்கு? பெருக்கல் இருக்கு. அப்போ -2 இங்கே வந்து வகுத்தல மாறும். ஏற்கனவே இங்கே வகுத்தில் 18 இருக்கு. அது பக்கத்தில் இந்த மாதிரி வந்துடும், -2 வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்க. 9 9 9 18. சரியா? 9 9 9 18. அப்போ y = 1/ இது +2 -2. அப்போ +ஐயும் மைனஸையும் பெருக்குனா -2 2 4. இதான் என்னது? நமக்கு தேவையான ஒய்யோட மதிப்பு. நீங்கள் இந்த மைனஸ் இங்கே போட்டாலும் சரி, மேலே எழுதினாலும் சரி, புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலும் சரிதான். -1/4 இங்கே எழுதுனது இங்கே எழுதினாலும் சரிதான். எப்படி எழுதினாலும் சரிதான். சரியா? இதான் என்னது? ரெண்டாவது இதோட ஆன்சர். அடுத்தது 3வது கணக்கு பாருங்க. 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3வதுல 1/3 -x/3 = 7x/12 + 5/4. இதில் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுவோமா? நம்பர்லாம் ஒரு பக்கம். பாருங்கள், 1/3 இது +5/4 தானே. இடது பக்கம் கொண்டு வாங்க. -5/4 = 7x/12. இது -x/3 வலது பக்கம் வந்தால் +x/3 மாறிடும்.
ப்ளஸ் x/3. இப்போ அப்படியே சைடை மாற்றிக்கலாமா? இது இந்த பக்கம், இது இந்த பக்கம் மாற்றினா எந்த குறியும் மாறாது. 7x/12 ப்ளஸ் x/3. இது இந்த பக்கம், இது அப்படியே அந்த பக்கம் பாருங்க. 1/3 மைனஸ் 5/4. எழுதியாச்சா? இப்போ இதை குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம். முதல்ல பகுதியை பெருக்குங்க. 12 3 36. 12 3 36. இப்போ குறுக்க பெருக்கணும். 7 3 பெருக்குனா 21 எக்ஸு. இது ரெண்டையும் பெருக்க 12 எக்ஸையும் பெருக்குனா 12x. 12 எக்ஸையும் பெருக்குனா 12x ஈக்குவல் டு, இப்போ இங்கே குறுக்கு பெருக்கல் 3 4 பெருக்குங்க. 3 4 பெருக்குனா 12. குறுக்க 1 4 4 மைனஸ் 3 5 15. 3 5 15. இதான் குறுக்கு பெருக்கல். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 21ஐயும் 12ஐயும் கூட்டினா 33. 33x/36 ஈக்குவல் டு 4 மைனஸ் 15. வேறு வேறு குறி இல்லையா? அப்போ கழிக்கணும். 15ல் 4 கழிச்சா 11. என்ன 11? மைனஸ் 11. பெரிய நம்பருங்களா மைனஸ்? அதனால் மைனஸ் 11/12. இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ 33x ஈக்குவல் டு மைனஸ் 11/12 பெருக்கல். இந்த 36 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 12 12, 3 12 36. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன மிச்சம் இருக்குது? மைனஸ் 11 பெருக்கல்ல இந்த 3 மிச்சம் இருக்குது பை இந்த 33 எக்ஸும் பெருக்கல் இருக்குது. இந்த 33 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும். சரியா? இப்போ பாருங்க, இந்த 33 இங்கே வந்தால் வகுத்தலாம். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 11 3 33. இப்போ பாருங்க, 1 11 11, 1 11 11. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? மைனஸ் 1 மட்டும்தான் இருக்குது. அதாவது இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். 1/1. 1 11 11, 1/11. அப்போ 1/1 என்ன அர்த்தம்? 1ன்னு தான் அர்த்தம். 1/1 1. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? மைனஸ் 1. சரியா? நமக்கு தேவையான எல்லா ஆன்சரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.